தேங்க்யூ கிரீஷ். வணக்கம். ஸோ நான் வந்து பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் பேசுவேன். நான் ஐஎஃப்ஏ கேலக்ஸிலலாம் இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்காக நான் தமிழ்லேயே பேசலான்னு இருக்கேன். நான் கனக்ஜி கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு புரியலன்னு பரவாயில்ல, மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் பேசுங்கன்னாரு. ஸோ இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி அக்ஷய திருத்தியை இஸ் அ வெரி ஆஸ்பிஷியஸ் டே நமக்கு எல்லாருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெரும்பாலும் இந்த கோல்டு ஜுவல்லரி ஆளுங்க வந்து இந்த நாளை எடுத்துட்டதுனால நமக்கு வந்து அது அக்ஷய திருத்தி வந்தாலே கோல்டுன்னு நினைக்கிறோம். பட் இட்ஸ் அ டே ஆஃப் நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நாள் இது. ஸோ நல்லா வேண்டின்ட்டு நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நல்ல க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே உட்காண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டேன் கனக்ஜி கிட்ட. நை ஊர்ஜா நயா முகாம் அப்படின்னா என்ன அப்படின்னு. இந்த கிரீஷ் மாதிரி ஒரு எனர்ஜி இஸ் நியூ எனர்ஜி, நியூ ஹைட். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். கை தட்டலாம். நான் என்ன நினச்சிட்டேன்னா, இந்த செஷன் இன்னைக்கு வந்து சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த என்ன ஆக்டிவிட்டி இன்னைக்கு நடக்க போகிறதோ அதுலேருந்து நம்மளால் என்ன எனர்ஜி வி கேன் கிராஸ்ப் அண்ட் இதை வச்சுட்டு என்னோட கோல் போஸ்ட்டை எவ்வளோ தூரம் நான் வந்து இன்னும் ஹைட்டாக தூக்கி அச்சீவ் பண்ணோன்றது தான். நாங்கள் இப்போ தான் ஒரு 2 செகண்ட் முன்னாடி பேசியிருந்தோம். வாழ்க்கையில் எல்லாமே விஷுவலைசேஷன் தான். நம்ம எங்கே போகணும்னு நினச்சா போயிடுவோம். ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு வறட்சியான ஒரு கிராமம், மழையே வரல 3 வருஷம். மக்கள்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்தில் ஒரு சாமியார் வரார். அவர் சொல்கிறார், நான் ஒரு ஹோமம் பண்ண போகிறேன், அந்த ஹோமம் முடிச்சதுன்னா கொட்டும் மழை, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்றாரு. நாளைக்கு இந்த ஹோமம் கார்த்தால ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றாரு. ஸோ எல்லாரும் ஹோமத்துக்கு வராங்க காலையில். ஆனால் அதில் ஒரே ஒரு பையன் மாத்திரம்தான் கொடை எடுத்துன்னு வரான். ஒரு சின்ன பையன் மாத்திரம்தான் கொடை எடுத்துன்னு வரான். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எது பண்ணாலும் வந்து அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அண்ட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இதே அந்த மழை வருதுன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். மழை டெஃபினட்டாக வரும். பட் சில பேர் வந்து ஒரு மக்கு வச்சுருப்பாங்க, சில பேர் ஒரு கப்பு வச்சுருப்பாங்க, சில பேர் ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு கிணறு வெட்டுவாங்க. மழை எல்லாருக்கும் அதே மழை தான் பெய்ய போகிறது, தண்ணி நிறைய வரப்போகிறது. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிக்கணுன்றது நம்மெல்லாம் தான் டிசைட் பண்ணோம். எனக்கு ஒரு மக்கு போதும்னா போதும், ஒரு பக்கெட் போதும்னா போதும். நான் கிணறு வெட்டுவேன்னா கிணறு அளவுக்கு வரும் தண்ணி. இல்லை நான் ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு நான் வெட்டி அவ்வளோ எனக்கு தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ வரும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்குது. நேற்றுக்கு தான் ஐ ரெட் அ ரிப்போர்ட், 20,000 crores per month SIP நம்பர். ஃபேண்டாஸ்டிக் நம்பர். கைத்தட்டுங்க. It's a great achievement. But இன்னும் மை பிலீஃப் இஸ் அந்த சர்ஃபேஸை ஸ்க்ராச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி less than 2% ஆஃப் த பொட்டென்ஷியலில் இருக்கோம் நம்மெல்லாம். இந்த ரூமில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா இந்த மெசேஜ் ஆஃப் ஹவு டு அச்சீவ் பெட்டர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் க்ரோத்துன்றதை மக்களுக்கு போய் ரீச் பண்ணோம். அங்கே தான் பீப்புள் லைக் கனக் ஜெயின் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்காரு. அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த மெசேஜை வந்து நான் பேசுகிற மாதிரி பேசினா மக்களுக்கு போய் சேராது. ஸோ ஒரு ஸ்மார்ட்டாக வந்து கேமிஃபிகேஷன், ஒரு கேம்ஸ் வழியாக யூஸ் பண்ணி அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு போனீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ப்ளீஸ் சிட் பேக் பட் டோன்ட் ரிலாக்ஸ். வீல் ஹாவ் அ கிரேட் செஷன் டுடே. தேங்க்யூ கிரீஷ்.